திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட தொடக்கநிலை இடையீட்டு சேவைகள் மையம் மற்றும் தேசிய சுகாதார இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ தன்னார்வ தொண்டு நிறுவனமான இதயங்கள் அறக்கட்டளை இணைந்து நடத்திய குழந்தைகளின் முதல் வகை நீரிழிவு நோய்க்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமினை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி பங்கேற்று துவக்கி வைத்தார். இம்முகாமில் பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு குளுக்கோஸ் அளவு மற்றும் 3 மாதத்திற்கான சராசரி குளுக்கோஸ் அளவு ஆகியவை பரிசோதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து இருதயங்கள் அறக்கட்டளையின் மருத்துவ குழு குழந்தைகளை பரிசோதனை செய்து அவர்களுக்கு தேவையான குளுக்கோஸ் அளவீட்டு கருவிகள், வலியில்லா ஊசிகள், குளுக்கோஸ் மருந்துகள் என பல்வேறு சேவைகளை வழங்கினர். திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் தொடர்ந்து இலவசமாக மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றும், மேலும் தொடர்ந்து மாதத்திற்கு ஒருமுறை இதுபோன்ற முகாம்கள் நடத்தப்பட்டு குழந்தைகளுக்கு இலவசமாக மருந்துகள் வழங்கப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் நகர பேருந்து நிலையத்தில் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்து 2 நடமாடும் செயல்விளக்க வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் தாம் அளித்த வாக்கினை சரிபார்க்கும் கருவிகளில் எவ்வாறு வாக்களிப்பது என்பது குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் வாக்காளர் தாம் அளித்த வாக்கினை சரிபார்க்கும் கருவிகளின் செயல்முறை விளக்கத்தை அளிக்கும் வகையில் நடமாடும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்விளக்க வாகனங்கள் மாவட்டத்தில் உள்ள 1202 வாக்குச்சாவடி மையங்களையும் சென்றடையும் வகையில் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இளம் வாக்காளர்கள் மற்றும் மூத்த வாக்காளர்களுக்கு வாக்களிப்பது குறித்து விளக்கம் அளித்து தாம் அளித்த வாக்கினை சரிபார்க்கும் கருவிகளை பற்றி அறிந்து கொள்ளும் வகையில் மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்து வாக்காளர் தின விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போக்குவரத்து துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வட்டார போக்குவரத்து அலுவலர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் 50க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் பங்கு பெற்று சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி தூய நெஞ்ச கல்லூரி வரை சென்று நிறைவடைந்தது. திருநங்கையர் தினத்தன்று 2026ஆம் ஆண்டிற்கான திருநங்கையர் முன்மாதிரி விருது வழங்கப்பட உள்ளதால் தகுதியான நபர்கள் பிப்ரவரி 18ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தெரிவித்துள்ளார். திருநங்கைகள் சமூகத்தில் அவர்கள் சந்திக்கும் எதிர்ப்புகளை மீறி தங்களுடைய சொந்த முயற்சியில் படித்து தனித்திறமைகளை கொண்டு பல்வேறு துறைகளில் முன்னேறி சாதனை படைத்த திருநங்கைகளை கௌரவிக்கும் வகையிலும் மற்றும் மற்ற திருநங்கைகளை ஊக்குவிக்கும் வகையிலும் திருநங்கையர் தினம் ஏப்ரல் 15ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் திருநங்கைகளுக்கான முன்மாதிரி விருது ரூபாய் 1 லட்சம் காசோலை மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. தற்போது இந்த ஆண்டிற்கான திருநங்கைகளுக்கு வழங்கப்படும் முன்மாதிரி விருது வழங்க தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. தகுதியான திருநங்கையர்கள் வரும் பிப்ரவரி 18ஆம் தேதிக்குள் இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும், மேலும் விண்ணப்பித்த சான்றுகளை 2 கையேடுகளுடன் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வனத்துறை, தூய நெஞ்ச கல்லூரி மற்றும் சூழலியல் ஆர்வலர்கள் இணைந்து திருப்பத்தூர் மாவட்டத்திற்கென ஒரு தனித்துவமான பறவையினை இனம் கண்டு அறிவிக்க உள்ளனர். அதன் பொருட்டு திருப்பத்தூர் மாவட்ட எல்லைக்குட்பட்ட நிலப்பரப்புகளில் அரிதாக மற்றும் பிரத்யேகமாக காணப்படும் 7 பறவைகளை பட்டியலிட்டு அவற்றை பொதுமக்களிடமும் மாணவர்களிடமும் எடுத்துரைத்து அவற்றில் ஒன்றை தேர்வு செய்து வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, ஆம்பூர் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களிலும் திருப்பத்தூர் மாவட்ட எல்லைக்குட்பட்ட 8 கல்லூரிகளிலும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பறவைகள் சூழலியல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பட்டியலிடப்பட்ட 7 பறவைகளின் சிறப்பு குணங்களை வலியுறுத்தி அவற்றில் ஒன்றை தேர்வு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. QR கோடு முறையை பயன்படுத்தி நேரடியாகவும் வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிப்ரவரி 15ஆம் தேதி வரை வாக்குகள் பெறப்பட்டு பிப்ரவரி 16 அன்று பட்டியலிடப்பட்ட 7 பறவைகளில் அதிக வாக்குகள் பெறும் பறவையை திருப்பத்தூர் மாவட்டத்தின் பறவையாக மாவட்ட ஆட்சியர் அறிவிக்க உள்ளார் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.